தாயும் மனைவியும் நம் நாட்டு பெண்கள் மிகச்சிறந்த தாய்மார்கள், மனைவிகள் அல்ல. படித்ததில் பிடித்த ஒரு கதை. ஊரையே ஏசி பண்ணியது போல ஜில் என்றிருந்தது. ஆபீஸில் எனக்கு வேலையே ஓடவில்லை. இந்த குளிருக்கும் மழைக்கும் இதமாக பக்கோடா செய்து சாப்பிட்டால், அதுவும் டிகிரி காப்பியுடன், நினைக்கும் போதே மனம் பரவச நிலையில். உடனடியாக பெர்மிஷன் போட்டுவிட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் வீட்டை நோக்கி விரைந்தேன். மனமெங்கும் பக்கோடா வித்து ஃபில்டர் காப்பி நினைத்து கொண்டிருக்க, எப்படி வீட்டுக்கு வந்தேன் என்பதே புரியாமல் மனைவியை கொஞ்சி கூப்பிட்டு கொண்டே என் அபிலாசையை வெளியிட்டேன். வந்ததே கோபம் அவளுக்கு. என்ன நினச்சிட்ருக்கீங்க? காத்தாலிருந்து மனுஷி படுற பாடு என்ன தெரியுமா? சொகுசாக வந்து பக்கோடாமா காப்பியாம், அதெல்லாம் ஒரு மண்ணு முடியாது சொல்லிட்டேன். எதிர்பார்த்து ஏமாந்து போனதால் வெறுப்பு ஆனேன். சற்றென்று அம்மா ஞாபகம் வந்தது. ஏமாந்து போனபின் அம்மா ஞாபகம் வந்தது ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தியது. அம்மாவும் அப்பாவும் பக்கத்து தெருவில்தான் தனி குடித்தனம் வசிக்கின்றனர். அவர்களால் எங்களுடனும் எங்களால் அவர்களுடனும் அட்ஜஸ்ட் செய்து இருக்க முடியாமல் போனதால் அம்மாவும் அப்பாவும் சுயமரியாதையுடன் தனியே வசிக்கின்றனர். அம்மாவை பார்த்துவிட்டு வரலாம் என்று சென்றால் அப்பாவின் கெஞ்சல் குரல் கேட்டது. அப்பாவுக்கு ரவா உப்மா ரொம்ப பிடிக்கும். அதைத்தான் அம்மாவிடம் செய்து தர சொல்லி நச்சரித்து கொண்டிருந்தார். நச்சரிப்பு என்பது அம்மாவின் பாசை. உண்மையில் அவர் கெஞ்சி கொண்டிருந்தார். எனக்கு என் மனைவியிடம் என்ன திட்டு விழுந்ததோ, சேம் பிளட் அப்பாவின் காதுகளில். கூடுதலாக வயதையும் காட்டி வாயை அடக்கச் சொல்லி செம டோஸ். நான் உள்ளே நுழைந்ததும் இருவரின் முகங்களும் மலர்ச்சியில். என்னப்பா நீ மட்டும் வந்திருக்க? பேரனை பார்த்து நாளாச்சுடா, ஏன் கூட்டிகிட்டு வரல? அம்மா, அவனுக்கு இந்த மலையிலையும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குமா என்று சமாளித்தேன். அது பொய் என்று அம்மாவுக்கு தெரிந்தாலும் சொன்னது நான் என்பதால் கண்டுகொள்ளவில்லை. சரி உட்காரு, அப்பா கிட்ட பேசிட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் உனக்கு பிடித்த பக்கோடா செஞ்சிட்டாரு. அப்பா முகத்தில் சின்னதாய் ஏமாற்றம் தெரிந்தாலும் எனக்காக காட்டிக்கொள்ளாமல் வெறுமையாய் சிரித்தார். பாவமாய் இருந்தது. அம்மா, எனக்கு பக்கோடா வேண்டாம். உன் கைப்பக்குவத்தில் இன்னைக்கு ரவா உப்மா சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளவுதானே, இதோ 10 நிமிஷம். அப்பாவின் முகத்தில் என்னை பார்த்து சிரிப்பதில் ஒரு சின்ன நன்றி உணர்ச்சி எனக்கு தென்பட்டது. என்னுடன் சேர்ந்து ரவா உப்மாவை ஆசையாக சாப்பிட்ட அப்பா நான் அடைந்த பக்கோடா பரவசத்தை உப்புமா பரவசமாக அனுபவித்தார். சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து வீட்டுக்கு திரும்பினேன். மனைவி என் மகனுக்கு மிகவும் பிடித்த உருளைக்கிழங்கு பச்சியை அவளாய் செய்து கொண்டிருந்தாள். எனக்காக செய்ய முடியாத பக்கோடா மகனுக்கு பச்சியாக செய்யப்பட்டு கொண்டிருந்தது. ஆம், நம் நாட்டு பெண்கள் மிகச்சிறந்த தாய்மார்கள் என்பதில் சந்தேகமில்லை.